நீலகிரியில் சாலையில் நடந்து சென்ற சிறுவனை திருநாய்கள் கூட்டமாக கடிக்க முயன்ற சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடலூர் 1 மைல் சாலையில் நடந்து சென்ற சிறுவனை திருநாய்கள் கூட்டம் துரத்தின. பதறிப்போன சிறுவன் ஓட முயன்ற நிலையில் நாய்கள் சூழ்ந்து கடிக்க முயன்றன. நல்ல வேளையாக அந்த பகுதியில் இருந்தவர்கள் துரிதமாக செயல்பட்டு சிறுவனை பத்திரமாக மீட்டனர். நாமக்கல்லில் பெங்களூருவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 250 கிலோ குட்கா போதைப் பொருட்களை காவலர்கள் பறிமுதல் செய்தனர். நாமக்கல்லில் காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது பெங்களூரில் இருந்து வந்த சரக்கு ஆட்டோவை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது அதில் குட்கா போதைப் பொருட்களை கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குட்கா பொருட்களை கடத்தி வந்த நல்லிப்பாளையத்தைச் சேர்ந்த கார்த்திகேயனை காவலர்கள் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் புனித பிரான்சிஸ் சேவியர் ஆலய திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பந்தலூர் பஜார் பகுதியில் உள்ள புனித பிரான்சிஸ் சேவியர் ஆலயத்தின் திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சாதி மத பேதமின்றி அனைத்து தரப்பினரும் ஆராதனை பாடல்களை பாடி கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சிலட்டூர் ஆதிதிராவிடர் குடியிருப்பு பகுதியில் அமைக்க வேண்டிய சாலையை வேறு இடத்தில் அதிகாரிகள் மாற்றியமைத்து விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 2021-22ஆம் ஆண்டில் 11,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்க கொடுத்த அறிவிப்பை அதிகாரிகள் நிறைவேற்றாதது குறித்து கேள்வி எழுப்பியதை அடுத்து பேவர் பிளாக் சாலை அமைத்து தருவதாக கூறிய நிலையில் அதையும் கிடப்பில் போடப்பட்டிருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இதை ஏன் இந்த ரோட்டில் போடலை என்னன்னு கேட்குறப்ப உங்களுக்கு ரோடு போட்டு தருவோம் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ இந்த பாதைக்கு ரோடு வந்துருக்கு அவங்க வந்தாங்க இந்த மாதிரி சாமா ஜல்லிக்கல் எல்லாத்தையும் அள்ளி போட்டிருக்காங்க. போட்டு இன்ன வரைக்கும் இந்த ரோடு போட காணோம். நாங்கள் ஏன் இந்த பிரச்சனை எங்களுக்கு மழை பெஞ்சிருக்கு போக சிரமம் வேகமாக போடுங்கன்னு சொன்னதுக்கு இல்லை போட முடியாதுன்னு சொல்லி ரோடு சாமான் அள்ளிட்டு போயிட்டாங்க. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வெள்ளைப்பிள்ளையார் கோயில் பகுதியில் தரைப்பாலம் கட்டும் பணி மந்தமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். ராசிபுரம் பகுதியிலிருந்து கோவை செல்வதற்கு இதுவே பிரதான சாலை என்பதால் காலை மாலை வேளையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. பொதுமக்கள் நலன் கருதி பாலம் கட்டுமான பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. வேதாரண்யம் அருகே புஷ்பவனம் கடற்கரையில் மியான்மர் நாட்டைச் சேர்ந்த மீன்பிடி தெப்பம் கரை ஒதுங்கியது. இதுகுறித்து அங்கிருந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். 40 அடி நீளம், 15 அடி அகலம், 8 அடி உயரம் கொண்ட இந்த தெப்பம் 150 மூங்கில்கள் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. மழைக்காலங்களில் தங்குவதற்கு வசதியாக ஓலைக்கூரையால் அமைக்கப்பட்டுள்ள அந்த தெப்பத்தில் 30 கிலோ தீவனம் இருந்துள்ளது. இதுகுறித்து கியூ பிரான்ச் போலீசார் மற்றும் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பூம்புகார் கடலில் மிதந்து கொண்டிருந்த மிதவையை மீனவர்கள் மீட்டு கரை சேர்த்தனர். பூம்புகார் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 10 மீனவர்கள் ஃபைபர் படகில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். 7 நாட்டிக்கல் மைல் தொலைவில் பெரிய அளவிலான மிதவை மிதந்ததை பார்த்து அதனை கயிறு கட்டி துறைமுகத்திற்கு கொண்டு வந்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.